Student, இன்னைக்கு பயாலஜி ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். பயாலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்னென்ன உங்களுக்கு அப்சர்வேஷன் ஆஃப் மாடல் ஹியூமன் ஹார்ட். இந்த ஹியூமன் ஹார்ட்டோட எல்எஸ் ஸ்கெட்சை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த படத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இங்கே 4 சேம்பர்ஸ் இருக்குது ஹார்ட்டில். 1 2, அடுத்தது ஒரு வால்வு. ஓகே, இப்போ 4 சேம்பர்ஸ். இந்த 4 சேம்பரையும் செப்பரேட் பண்ணுறது யாருன்னா ஒரு வால்வு. 2 வால்வு செப்பரேட் பண்ணுது. அதை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் கவர்டு பை அ கார்டியாக் மசில்ஸ். அப்புறம் இதில் பாருங்க, இதுதான் ஹியூமன் ஹார்ட்டோட எல்எஸ் பார்ட். இப்போ இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டோட எல்எஸ் வியூ பார்க்குறோம். இதில் ரைட் ஏட்ரியம், 4 சேம்பரில் ஃபஸ்ட்டு என்னது ரைட் ஏட்ரியம். அடுத்து ரைட் வென்ட்ரிக்கிள், இது செகண்ட் சேம்பர். இது எங்கே இருக்குது? ரைட் சைடு ஆஃப் தி ஹார்ட். அடுத்து லெஃப்ட் ஏட்ரியம், இது ஒரு சேம்பர். லெஃப்ட் ஏட்ரியம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஏட்ரியம், left ventricle are the 4 chambers இந்த ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ட்ரைகஸ்பிட் வால்வ், இது எங்கே இருக்குது பாருங்கள். ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் ட்ரைகஸ்பிட் வால்வ். இந்த வால்வோட ஃபங்க்ஷன் என்னென்னா, பிளட்டை ஒரு பக்கம் மட்டும் அலோவ் பண்ணும், இன்னொரு பக்கம் போக முடியாது. ஒரே சைடு அலோவ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இந்த வால்வ். அடுத்து ஒரு வால்வ் எங்கே இருக்குது? வென்ட்ரிக்கிள் சைடு இருக்குது, ஏட்ரியம். மிட்ரல் வால்வ் அப்படின்ட்டு, இதுவும் ஒரு பக்கம் தான் அலோவ் பண்ணும். மிட்ரல் வால்வ், லொக்கேஷன் ஆஃப் மிட்ரல் வால்வ் பார்ப்போம். இப்போது இன்னும் 2 வால்வ் இருக்குது. இந்த வால்வ் எங்கே இருக்குது அப்படின்னா, பல்மனரி வெயின்லையும் அரோட்டிக் வால்வ். ஏரோட்டிக் வால்வ் எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அரோட்டாவில் இருக்கிறது அரோட்டிக் வால்வ். இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக ஃபங்க்ஷனை பாருங்கள். இப்போ சுப்பீரியர் வென் கேவா அண்ட் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற பிளட் இரத்த குழாயில் என்ன வரும்னா, CO2 மிக்ஸ்டு பிளட் சேரும். எங்கே? ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். அது ட்ரைகஸ்பிட் வால்வு வழியாக ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்முனரி வால்வு வழியாக எங்கே போகும்? லங்ஸுக்கு. பல்முனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகும். இந்த ஃபங்க்ஷன் புரியுதா உங்களுக்கு? இதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சுப்பீரியர் வென்கேவா அண்ட் CO2 மிக்ஸ்டு பிளட் ரைட் ஏட்ரியத்துக்கு ட்ரைகஸ்பிட் வால்வு வழியாக ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. அதுக்கப்புறம் பல்மனரி வால்வ் வழியாக பல்மனரி ஆரிட்டரிக்கு போய் லங்ஸுக்கு போகுது. இப்போ லங்ஸ் போனோன்னே என்ன ஆகும்? இந்த CO2 ரிலீஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஆக்சிஜன் அப்சர்வ் ஆகி திருப்பி அந்த பிளட்டு லங்ஸ்லேருந்து இந்த பகுதிக்கு வரும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், அங்கே வருது. இது வந்தோடனே எங்கே வரும்? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். லெஃப்ட் ஏட்ரியம் உள்ளே வந்தாச்சு. இந்த பிளட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மிட்ரல் வால்வு வழியாக இது என்ன செய்யும்? அடுத்து கீழே லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்தப்புறம் என்ன செய்யும்? ஹார்ட்டு சுருங்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த ஏரோட்டிக் வால்வு வழியாக அது உள்ளர போகும். எங்கே போகும்? அரோட்டாவுக்கு போகும். அரோட்டாவுக்கு போய் ஹியூமன் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும்
O2 கலந்த பிளட்டு எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும். இப்போ CO2 மிக்ஸ்டு பிளட்டை உடம்புலேருந்து எல்லா பகுதிக்கும் எடுத்துகிட்டு லங்ஸுக்கு அனுப்பிட்டு லங்ஸ்லேருந்து CO2 ரிலீஸ் பண்ணிவிட்டு O2 ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஏட்ரியம் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அரோட்டா வழியாக உடம்போட எல்லா பாகத்துக்கும் இது பாஸ் ஆகும். இந்த பம்பிங் சிஸ்டம் சுருங்கி இந்த ஹார்ட்டு சுருங்கி விரியறதுனால இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து நடக்கும். கார்டியாக் மசில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மசிலால் இந்த ஹார்ட் இருக்கிறதுனால இது ஆல்வேஸ் சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தரையும் விரியும் போதும் CO2 கலந்த பிளட் வந்து ஏட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கலுக்கும் வரும். ரைட் வென்ட்ரிக்கல் ரைட் சைடு. அப்புறம் அது லங்ஸுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி ஹார்ட் வந்து சுருங்கும்போது என்னாகும், அரோட்டிக் வால்வ் வழியாக பிளட்டு எல்லா பகுதிக்கும் O2 கலந்த ரத்தம் போகும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ரைட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் பிளட்டு வரும். ரைட் ஏட்ரியத்தில் CO2 மிக்ஸ்டு வரும் பிளட்டு, லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு O2 மிக்ஸ்டு பிளட்டு வரும். இதை அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அடுத்து ஹார்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. ஹியூமன் ஹார்ட் ஹேஸ் 4 chambers. It is made up of 2 auricles and 2 ventricles. The auricles are separated by interauricular septum and ventricles are separated by interventricular septum. It prevents the mixing of oxygenated and deoxygenated blood. Tricuspid valve. It is located between the right auricle and the right ventricle. Bicuspid valve. It is located between left auricle and left ventricle. The heart is covered by a protective double-walled membrane called pericardium. The heart pumps blood to all parts of the body. Okay. Next, brain பத்தி பார்க்குறோம். LS view of human brain. Human brain வந்து enclosed by cranial cavity. It is the controlling center of all the body activities. It is covered by 3 connective tissues: membrane, meninx, durameter, arachnoid membrane and biometer. The human brain is divided into 3 parts, namely forebrain, midbrain and hindbrain. பிரெயினில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கலரில் பபிள்ஸ் வருது பாருங்கள், அதில் முக்கியமான பார்ட்ஸு அதை பின்னாடி மென்ஷன் பண்ண போகிறோம். இந்த பிரெயினோட பார்ட்ஸை நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸை நேம் பண்ணணும், லிஸ்ட் பண்ணி நேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், கார்பஸ் கலோசம், அடுத்து வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அடுத்து மிட் பிரைன், செரிபலம், cerebellum, brain stem, medulla, pons, pituitary glands. இது ரொம்ப முக்கியமானது, pituitary glands. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஹைப்போதாலமஸ். pituitary glandsக்கு மேலே இருக்கிறது ஹைப்போதாலமஸ். cerebrum, ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு cerebrum. cerebellum எங்கே இருக்குது, பின்னாடி இருக்க சிறுமூளைக்கு பேர் cerebellum. These are the parts of the human brain. இதை எக்ஸ்பிளைன் பண்ண போதும். அடுத்து பிளட் செல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணால் ஒரு ட்ராப் பிளட்டை கிளாஸ் பிளேட்டில் போட்டுட்டு அதை நல்லா சர்ஃபேஸ் பண்ணிடுறோம். சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். அப்படி நல்லா மைக்ரோஸ்கோப் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும், அது பல மடங்கு அதை ஜூம் பண்ணி விரிவு பார்க்கும்போது அதில் ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல் தெரியும். இந்த ஸ்லைட் ஐடென்டிஃபைட் as ரெட் பிளட் செல்ஸ் இப்படி தான் இருக்கும். தே ஆர் பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. ரெண்டு பக்கமும் குளிஞ்சு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் எரித்ரோசைட். இதை எரித்ரோசைட்னு சொல்லலாம். மேச்சர் மெமேலியன் ஆர்பிசி do not have nucleus. இல்லை நியூக்ளியஸ் இல்லை. ஹீமோக்ளோபின் இஸ் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் which gives red color. ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் தான் அதுக்கு ரெட் கலர் கொடுக்குது. இட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு
tissues and carbon dioxide from tissues to lungs. லங்ஸ்லேருந்து கிடைச்ச ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனை எடுத்துட்டோம், அடுத்து கார்பன் டை ஆக்சைடையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. It gives slight identified as red blood cells. They are biconcave and disc shaped. They are also known as erythrocytes. Mature mammalian RBC do not have nucleus. Hemoglobin is a respiratory pigment which gives red color. It transports oxygen from lungs to tissues and carbon dioxide from tissues to lungs. Next என்ன பார்க்குறோம் அப்படின்னா, blood cellsல RBC பார்த்தோம். அந்த RBCல bloodல another one என்ன பார்க்குறோம் அப்படின்னா white blood cells. இந்த white blood cells WBC are colorless. They have nucleus. எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், they have nucleus. ஏற்கனவே பார்த்ததில் நியூக்ளியஸ் கிடையாது, ஆனால் அதில் நியூக்ளியஸ் இருக்கும். They are known as leukocytes. They are showed amoeboid movements. They fight against germs and other foreign bodies and thus protect body from microbial infection and disease. There are 5 different types of WBC, namely neutrophils, eosinophils, basophils and lymphocytes. The slide given slide is identified as white blood cells. WBC are colorless and they have nucleus. They are also known as leukocytes. They show amoeboid movements இருக்கும். எப்படி இருக்கும், அமீபா மூவ் பண்ணுற மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும். மோனோசைட், லிம்போசைட், நியூட்ரோஃபில், இசினோஃபில், பேசோஃபில் அப்படின்னு சொல்லி 5 டைப்ஸ் இருக்குது. அது ஒன்றுங்களே இருக்கிற நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நீங்கள் மோனோசைட்டா, சிங்கிள் நியூக்ளியஸ் தான் இருக்குது. லிம்போசைட் ஃபுல்லாக நியூக்ளியஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்து நியூட்ரோஃபிலில் பார்த்தீங்கன்னா 3 kinds ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸோட ஷேப் 3 டைப்ஸில் இருக்குது. அது ஈசோஃபில் 2 நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பேசோஃபில் அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் மோனோசைட், லிம்போசைட், நியூட்ரோஃபில், ஈசோஃபில் அண்ட் இஸ்னோஃபில் அண்ட் பேசோஃபில். இது எல்லாமே they fight against germs and other foreign bodies and thus protect the body from microbial infection and diseases. There are 5 different types WBC, namely neutrophils, eosinophils, basophils and lymphocyte monocytes. Okay. Identification of endocrine glands. Next experiment என்ன பார்த்தீங்கன்னா, endocrine glands-ஐ நீங்கள் உங்களுக்கு மாடல் கொடுத்துருவாங்க. ஒரு ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அதில் எண்டோக்ரைன் கிளான்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த எண்டோக்ரைன் எந்த இடத்துல இருக்குது, அதோட லொக்கேஷனை நீங்கள் சொல்லணும். இப்போது எக்ஸாம்பிளாக 2 எண்டோக்ரைன் கிளான்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன் இஸ் தைராய்டு, அனதர் ஒன் இஸ் பேங்க்ரியாஸ். இந்த தைராய்டு கழுத்து பகுதியில் இருக்கும், பேங்க்ரியாஸ் வயிற்று பகுதியில் ஸ்டொமக் சைடில் இருக்கும். இப்போ பாருங்கள் என்னென்ன கிளான்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. பீனியல் கிளான்ஸ் தலையில், பீனியல் கிளான்ஸ், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி கிளான்ஸ் எல்லாம் பிரெயின் பக்கத்தில் ஹெட்டில் இருக்குது. தைராய்டு கிளான்ஸ் நெக் பகுதியில் இருக்குது. தைமஸ் ஹார்ட் பகுதியில், லங்ஸ் பகுதியில் இருக்குது. பேங்க்ரியாஸ் வயிற்று பகுதியில் இருக்குது. அட்ரினல் கிளான்ஸ் கிட்னியில் இருக்குது. ஓவரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது. டெஸ்டிஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது. இப்போ நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு 2 ஆர்கன் என்னன்னு பார்த்தேன், எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தா தைராய்டு கிளான்ஸ். இந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லணும். அடுத்து பேங்க்ரியாஸ், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். Thyroid gland identification. The flag labeled endocrine gland is identified as thyroid glands. Location வந்து thyroid gland is bilobed glands located in the neck region or either side of the trachea. Hormones secretion என்ன பண்ணுது அப்படின்னா thyronin and thyroxine. thyronin அப்படின்னும் T3 T4 thyroxine அப்படிங்கிற 2 ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன? தைராய்டு ஹார்மோன்ஸ் இன்க்ரீசஸ் த பேசல் மெட்டபாலிக் ரேட் BMR. இட் இன்க்ரீசஸ் த பாடி டெம்பரேச்சர். இட் ரெகுலேட்ஸ் மெட்டபாலிசம். Pancreas secrete 2 kinds of hormones. Alpha cell secretes glucagon, beta cell secrete insulin. Insulin converts glucose into glycogen and store it in liver and muscles. Glucagon converts into glycogen into glucose.
Insulin and glucagon maintain the blood sugar level, that is 80 to 120 milligram per deciliter, by their antagonistic function. Antagonistic function na opposite reaction between them. எதுக்கு இன்சுலின் குளுக்கோகான் இது ரெண்டுக்கு இடையில ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணி அது எதை மெயின்டைன் பண்ணுதுன்னா blood sugar லெவலில் மெயின்டைன் பண்ணுது 80 to 120. இப்போ டிக்ரீஸ் இன் இன்சுலின் செக்ரீஷன் காசஸ் என்ன காரணத்துக்கு ஆகுது அப்படின்னா டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு இது காரணமாக இருக்குது. எது decrease in insulin secretion causes diabetes mellitus. Okay, thank you.